ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மூவியை பற்றி தான் ஒரு வெப் சீரிஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வெப் சீரிஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஃபேண்டசி சீக்வன்ஸ் இருக்கும், சேம் சயின்ஸ் ஃபிக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளஸ் மான்ஸ்டர் வர சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு வில்லேஜ் பக்கத்தில் நடக்கிற வெப் சீரிஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்லேயும் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி மூவி ரிலேட்டடான என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் நிறைய மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான், சீக்ரெட்டாக யாருக்குமே தெரியாமல். அந்த வில்லேஜ் இருக்கிற மக்களுமே ஸ்டார்டிங்கில் அப்ரூவ் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இவன் பண்ணுற ரிசர்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. இதனால் சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி அப்புறம் நிலத்தில் மிக்ஸ் ஆகுது. இதனால் அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. சிலர் அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. மீதி இருக்கிற சிலருக்குமே தெரிய வருது, இந்த ஃபேக்ட்ரி எப்போ வந்துச்சோ அப்போ தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, இதை உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ண போயிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் ப்ளஸ் அவனோட டீம் எல்லாருமே அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. குரூப் ஆஃப் மக்கள் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது ஒரு சிலரை பர்டிகுலரில் ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் அங்கே இருக்கக்கூடிய ரூமில் தான் இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பல நாட்களாக பசியில் அங்கே இருக்கக்கூடிய பொருள், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சுக்கு வச்சக்கூடிய நிறைய விஷயங்களை சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருக்குமே சூப்பர் பவர் மாதிரி கிடைக்கிது. சின்னதாக அடிப்பட்டால் கூட அவங்களுக்கு அதுவே சரியாகுது. ப்ளஸ் இதில் சில சைக்காலஜிக்கல் சீன்ஸும் இருக்கும். அதில் ஒரு உமன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடவுள் தெரிகிற மாதிரி, அப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இமேஜினேஷன் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ வேகமாக ஒரு தண்ணி வந்து அந்த இடத்துல டோர்லாம் அன்லாக் பண்ணுது. இப்போ எல்லாருமே ஓடி வெளியே வராங்க. திடீர்னு ஒரு பர்சன் வெளியே போனதுமே சன்லைட் அவன் மேலே பட்டதும் பயங்கரமாக அங்கேயே அவன் லைஃப் முடியுது. அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது, இந்த பவர் எல்லாமே நம்ம நைட் டைம் மட்டும் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க தான் அந்த வில்லேஜில் இருந்து அந்த பக்கம் போகிற எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃபேமிலியும் இப்போ அவங்கக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ ப்ளஸ் அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. ப்ளஸ் இன்னொரு சயின்டிஸ்டோட பையன் ஒரு மருந்து எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு குரூப் அனுப்பி வைப்பான். ஸோ அவங்க எப்படி அதை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு ஸ்டோரி. கிளைமேக்ஸில் ரெண்டு ஸ்டோரியும் ஒன்றா ஒரு சந்திக்கிற மாதிரி ஒரு சீன். ஸோ இப்போது அந்த வேனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு பிளேஸில் அவங்க வேன் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. சிலர் கீழே இறங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவங்க சுற்றி இருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, அதை சுற்றி நிறைய பேர் யாரோ ஏதோ அனிமல்ஸ் இல்லை க்ரீச்சர்ஸ் மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணோம். அந்த வேனில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர ஷாக்காகி பயத்தில் இருக்காங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்குறது ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, பட் இன்னும் ஏதோ ஒரு இதால் அஃபெக்ட் ஆன மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட லுக் கிட்டத்தட்ட தேர் லுக்கிங் லைக் எ மான்ஸ்டர். ஸோ இப்போ எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியோட சிட்டியில் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவரோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிக்னிக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா நைட் டைம் அவங்களோட கார் எடுத்துகிட்டு சிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வில்லேஜ் ரோட்டில். அப்போ ஒரு பிளேஸ்லேருந்து டேக் டைவர்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ அதுவும் ஸ்டார்டிங்கில் வந்து அதே டேஞ்சரஸான ரோடு வழியாக ஹீரோ அவரோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்களோட காருமே பிரேக் டவுன் ஆகுது. நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஹீரோ அவரோட ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் எங்கேயே இருங்க, நான் பக்கத்தில் போய் யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேமிலியை தனியாக விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டுருக்காரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது, அதில் ஒரு ஹோட்டல் இருக்குது.
அங்கே போய் நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். அங்கே இது வரைக்கும் போனால் யாருமே திரும்பி வந்ததில்லை. உன் ஃபேமிலி நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே இருக்கக்கூடிய 2 பேர் வாண்டடா, எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் அந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டோம், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த சீனில் இன்னொரு பிளேஸை காட்டுவாங்க. ஒரு சயின்டிஸ்டோட பையன் சின்ன வயசுலேயே நிறைய தப்பு பண்ணுவான். ஸோ அதனால் அவன் ஃபிசிக்கலி சில ப்ராப்ளம் இருக்கும் அவனுக்கு. அதை சரி பண்ணணும் அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா பண்ண ஒரு ரிசர்ச்சில் ஒரு மருந்து இருக்கும். அது அந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும். சேம் அதே வில்லேஜ் பக்கத்தில். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான். தமிழில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஃபியூ லாங்குவேஜஸ்லையுமே இந்த வெப் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைமில் டேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் ஆர்யா ஆக்ட் பண்ணணும் வெப் சீரிஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் சீரியஸ். ஓகே, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் தான் நடக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ராங் டர்ன் ப்ளஸ் இன்னும் சில ரோடு ரிலேட்டடான சீரியஸ் பார்த்த ஃபீல் கிடைக்கும். சேம் டைம் இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா சில மான்ஸ்டர் வரக்கூடிய சீன்ஸும் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஃபேண்டசி சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும். பேக் டு பேக் த்ரில்லர் ப்ளஸ் ஃபேண்டசி சீக்வன்ஸ்லாம் இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு செம்ம ஒருத்தியாக இருக்கும். ஸோ வில்லேஜ் அப்படிங்கிற சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எந்த ரீசனுக்காகவும் அந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸான ரோடு இருக்குது, அந்த ரோடு வழியாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. ஒரு நைட் டைம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேன் ஒரு மேரேஜ் ரிலேட்டடான ஃபங்க்ஷனுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்துருக்கு. ஸோ எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த டேஞ்சரஸான ரோடை செலக்ட் பண்ணுறாங்க. கூட இருக்க எல்லாருமே வேணாம், அங்கே யாருமே போகக்கூடாது, அங்கே போனால் யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த டிரைவருமே ப்ளஸ் இன்னும் சிலர் நம்ம அவசரமாக போகணும், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வில்லேஜில் யாருமே போகாத அந்த டேஞ்சரஸான ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் ஒரு பயங்கரமான மூவியே ஸ்டார்ட் ஆகும் சீனே.